ஹாய் மக்கள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த சர்வேஸோட பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணது ஒரு வீடியோ போட்டுட்டோம். இந்த கேக்குக்கு நாங்கள் அலைஞ்சு வாங்கியிருந்தோம். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பேக்கரிக்கு போயிட்டு அங்கே இருக்க கேக் ரேட்டு எல்லாம் பார்த்துட்டு, சரி இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு பேக்கரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போயிருந்தோம். ஸோ இது நாங்கள் எங்கே அந்த பேக்கரி இந்த பேக்கரின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எங்கே வாங்கணும் எங்கே பார்த்தோங்கிறது வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எந்த இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா, புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான். புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சரவணா பேக்கரின்னு இருக்குது. இன்னும் வந்து மெயின் ரோட்லேயே ஒரு கடை இருந்தது, உள்ளே ஒரு கடை இருந்தது. ஸோ இப்போ வந்து முன்னாடி இருக்க கடையை வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அந்த பின்னாடி இருக்க அந்த பெரிய கடை தான் வந்து சரவணா பேக்கரி. ஸோ நாங்கள் அங்கே வந்து கேக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அங்கே தான் வாங்கியிருந்தோம். அந்த டிசைன் கேக் அவனோட ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் போட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைமும் வந்து அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சரவணா பேக்கரி போயிருந்தோம். ஸோ போயிட்டு நிறைய கேக் மாடல்ஸ் இருந்தது. ஸோ அதை அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஸோ எதை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வீடியோ வந்து அடுத்து பாருங்கள், நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் எங்கே வாங்கணுங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். சர்வேஸ், உங்களுக்கு பர்த்டேக்கு என்ன கேக் வேணும்? க்ரீம் கேக்கா? சரி, ஓகே. நம்ம சேலத்தில் சரவணா பேக்கரி தான் வந்திருக்கோம். சேலத்தில் வந்து பெரிய பேக்கரி அப்படின்னா அவங்க சரவணா பேக்கரி. ஃபோனை அன்றைக்கே இப்படி தான் எகிரி தட்டி விட்டேன். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாடல் கேக்ஸ் இருக்குது. ஸோ சரவணா பேக்கரியில் இந்த மாதிரி வந்து டயட் சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி வந்து நம்ம சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லான்னு சொல்லி போட்டிருக்காங்க. சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டு உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரவணா பவன் ஹாஸ்டல் கோர்ஸ். ஸோ இப்போ கேக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கேக்காக இருக்கும். நிறைய மாடல், இதெல்லாம் பிளாக் ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்னா கேக் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது நல்லா இருக்குது. எனக்கு கேக்கு பட்டர்ஃப்ளை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி மாடல் பார்க்கணும். அப்புறம் ஒவ்வொன்றும் காஸ்ட் அதிகம். எல்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த கேக்கும் அதே மாதிரி தான் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இதே சரவணா பேக்கரிலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கூட வாங்கிக்க முடியும். நம்ம கேக் வந்து பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணி வந்திருக்கோம். சரி, இருக்கிறதுலே சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான சரவணா பேக்கரியில் தான் இருக்கும். கேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ். ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ். ஸோ சர்வேஸ்க்கு வந்து இப்போ பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணுறோம். இந்த கேக் ஆர்டர் பண்ணால் நாளைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆர்டர் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நிறைய கேக் வெரைட்டிஸ் தான் கலெக்டாகவே இருக்குது. இது நம்ம ஹனி கேக்கு அந்த மாதிரி வாங்குறது, ஹனி கேக்குன்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ஜாப்பனீஸ் கேக்கு, அதெல்லாம் நிறைய கேக்ஸ் இருக்குது. எல்லாமே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது தான். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகருக்கும் வந்து இப்போ போட்டிருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது அப்படி சுகர் இருக்கவங்களா இருந்தாலுமே அவங்களும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கேக் ட்ரை பண்ணியிருக்கோம், இதுவும் ட்ரை பண்ணி வச்சு ஆல்மண்ட் பனானா கேக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டைரியாக சாப்பிடுவோம். இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே தான் கேக்கெலாம் ஆர்டர் பண்ணுவோம். சரவணா பேக்கரி ஸ்டென்சில் டிராயிங்கு, டுடே மாடல்ஸு. இரு நான் சும்மா இதில் ஒரு நிமிஷம். ஃப்ரெஷ் க்ரீம், இதெல்லாமே ஃப்ரெஷ் க்ரீமில் பார்க்குறேன். சாக்கோ ஃபேண்டசி ஃப்ளவரு 1 கிலோ இவ்வளோ ரேட்டா? இதெல்லாம் இப்போ 1600 அவ்வளோ விலை வருதா? ஒரு கிலோ தானா? சரி, நம்ம இதை போய் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு 1700 ரூபாயா 8 கிலோ?
ஸ்பைடர் மஸ்டார்ட் ஏய் போட்டு தொங்காதடா இவ்வளோ வேலை ஆயிடுச்சு நீ கால் எல்லாமே ஐஸ்கிரீம் இந்த கேக்கா ஐஸ்கிரீம் கேக் ஸ்பைடர் மேன் கேக் பாரு 1400 டேய் நகை நிமிஷம் ஐயா கேளுங்களா ஒவ்வொன்றா அவ்வளோ வேலைன்ட்டு இந்த மாதிரி நிறைய கேக்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்ஸ் இந்த மாதிரிலாம் இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக இருக்கு ப்ளூபெரி மவுஸ் 65 ஹாட் ப்ரௌன் சூப்பராக இருக்கு. ஸோ கேக் நிறையா மாடல் பார்த்ததில் எந்த மாடல் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா இங்கே ரேட்டு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அடுத்து போன இடம் தான் சென்னை கேக்ஸ். இல்லை அது பார்க்கும்போது பெருசாக தெரிஞ்சு இல்லை அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பன்னீர் பன், இது வந்து புட்டிங் கேக்கு, இது ஒரு கேக்கு, இது 20 ருபீஸு, இது வந்து 30. ஓகே ஆஃப் பண்ணி ஓகே பட்டு கையில் எடுத்துக்கிறேன். பட்டு இங்கே வரா. ஸோ நம்ம வந்து கேக் ஆர்டர் பண்ண தான் வந்திருந்தோம். கேக் இங்கே வந்து மாடல் நிறைய இருக்குது, பார்த்தாச்சு. வந்து நம்ம வீட்டு பக்கத்தே ஒரு கேக் ஷாப் இருக்குது, சென்னை கேக் ஷாப். ஸோ அங்கேயும் வந்து ஒரு ரேட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணலான்னு. இதில் வந்து இந்த பன்னீர் கேக்குன்னு ஆர்டர் பண்ணோம். சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. சர்வீஸ் வந்து அந்த புட்டிங் கேக்ஸ் வாங்கிட்டோம். கார்த்திகாவும் புட்டிங் கேக் வாங்கிட்டாங்க. எப்படி இருக்குது? கேமரா நல்லா இருக்கு உனக்கு. ஸோ இந்த பன்னீர் கேக்கு தான் செம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க சென்னை கேக்ஸ் தான். நம்ம இங்கே தான் டீ குடி. கேக்குக்கு பின்னாடி என்ன எழுதணுமோ அதில் எழுது. நம்ம இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம், சென்னை கேக்ஸ். ஸோ நம்ம இங்கே செகண்ட் கேட்லேயே இந்த கடை இருக்குது. உங்கள்கிட்டையும் டேஸ்ட் வந்து கேக்கெலாம் நல்லா தான் இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம். டேஸ்ட்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கேக்கு ரெடி பண்ணுவாங்க. காஸ்ட் வைஸும் பரவாயில்ல. நம்ம ரேட்டு கம்பேர் பண்ணி தான் எதனால வாங்குறது. கேக்கோட குவாலிட்டிக்கு இப்போ ஐஸ்கிரீம் கேக்கே வந்து 1 கிலோ 600. ஸோ நான் அது கேக் நாளைக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்த கடைக்கு வந்திருக்கோம், சென்னை கேக்ஸ் அப்படின்னு. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க கடை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நிறையா இது வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் 1/2 kg நினைக்கிறேன், இதெல்லாம் 1 கிலோவாக இருக்கும். நிறையா மாடல்ஸ். அண்ணா இது கேக்கு கேக்கு இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது 320, 380, 380. இல்லை கேஜி 1/2 kg 320 6 கிலோ. மேலே இருக்குது 1 kg இருக்கும். இது கேக்ஸ் எல்லாமே வந்து ஐஸ்கிரீம் கேக்கு. ஸோ 1/2 kg வந்து 320லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 கிலோ அப்படின்னா 650 ரூபா. ஐஸ்கிரீம் கேக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இதெல்லாம் நார்மல் கேக். பிளாக் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 ரூபா. ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி, கிவி, பைனாப்பிள் நிறையா இருக்குது. இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சாக்கோ ட்ரஃபிள் வந்து மேலே வைக்கிறது. இந்த க்ரீம் வந்து பெரிய பெரிய சைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி சாக்கோ ட்ரஃபிள் வந்து பேர் எழுதுறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக சின்ன சின்னதாக அந்த க்ரீமை கம்மியாக வச்சுட்டு இந்த சாக்கோ ட்ரஃபிளையும் மேலே வச்சுட்டு நேம் வைக்கணும். ஸோ இந்த கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 600 ரூபா அது 1 கிலோ. இது காட்டுப்போங்க. சர்வீஸ் பர்த்டேக்கு நீங்கள் சேர் வாங்கலான்னு வந்தோம். ஏற்கனவே வந்துட்டு வீட்டில் இருந்த சேர் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சேர் வாங்கலாம். 400 ரூபா இந்த ரேட். நவு சேர். ஸோ பேபி சேரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல். இந்த சேர் வாங்கியிருக்கோம். ஏற்கனவே வீட்டில் இருந்தது இந்த மாடலு, அதான் கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதனால் இப்போ இந்த மாடல் வாங்கியிருக்கோம். நம்ம கேக் ஆர்டர் அந்த கேக்கு தான் 1 கிலோ. அதான் நம்மளுக்கு தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தோம். இந்த கேக்கு தான் சர்வீஸ்க்கு ஆர்டர் போட்டிருந்தோம். சூப்பராக செஞ்சுட்டாங்க. நேமு ஹாப்பி பர்த்டே சர்வீஸ். ஹாப்பி பர்த்டே
VEESKH SKH சர்வீஸ். கேக் சூப்பராக இருக்குது. சாக்லேட் காலையில் ஆர்டர் வருதா? பார்சலா? ஆர்டர் அது எவ்வளோ? பார்சல் என்ன இது? டாலா? யானைக்குட்டியாட்டு இருக்குது. சூப்பராக போட்டாங்க. வேணாம் நல்லா இருக்கு. நல்லா கரெக்டாக தான் போட்டோம். டீ எதை பிடிக்கிறியா? போகலாமா? சாக்லேட் கொஞ்சம் வாங்கிட்டு பரவாயில்ல, 50 ரூபா பாக்கெட்டு. ஆனால் கரெக்டாக இருக்குது. கேக் கொடுக்கல எல்லாத்துக்கும் இருந்தாலும் பக்கத்தில் அங்கேன்னு போனால் கொஞ்சம் பீஸ் கேக் எடுத்துட்டு சாக்லேட் 4 கொடுத்தா அது நல்லா இருக்கும். கேக் வந்து சென்னை கேக்ஸில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. இதெல்லாம் வந்து இந்த சைஸில் இருக்கிறதுலாம் 1 கிலோ. இதெல்லாம் வந்து 1 கிலோ சைஸு. கீழே இருக்கிறது வந்து 1/2 kg. ஸோ கேக் வந்து மற்ற இடத்தோட சென்னை கேக்ஸில் ரேட் பரவாயில்ல. அதனால் டிசைனும் நல்லா சூப்பராக கொடுக்குறாங்க, ரேட்டும் பரவாயில்ல. இதெல்லாம் என்ன ரேட்டு மேலே இருக்கிறது? இல்லை 600 650 650 600 இதெல்லாம் என்ன ரேட்டு? 750. இது 750. இது ஒயிட் 650. ஒயிட் ஃபாரஸ்ட் ரேட் என்ன? ஒயிட் ஃபாரஸ்ட். இது வெல்வெட்டு 750. கீழே அதுக்கு தகுந்த மாதிரி. இதே இந்த சாக்லேட் வருது, చాక్లెట్ 750. இது 750. అదే 1/2 kg బ్లాక్ ఫారెస్ట్ 320. அப்புறம் அது ஒயிட் ஃபாரஸ்ட் 350. 350. அப்புறம் எல்லாமே 380. 350. பிளாக் ஃபாரஸ்ட் வந்து 300. அதே பிளாக் ஃபாரஸ்ட் அது நான் பின்னாடி 300. 320. 320. இது அது ஒயிட் ஃபாரஸ்ட் 350. அப்புறம் இது 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 அப்புறம் எல்லாமே 380. 380. ஓகே. நிறைய மாடல்ஸ் இருக்குது கேக்கு. தேவைப்படுறவங்க சென்னை கேக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்தோன்னா இன்றைக்கே கூட செஞ்சுருவாங்க, இல்லைனா அடுத்த நாள் டெலிவரி எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குது.